நம்மளோட கிஃப்ட் எல்லாம் டிஸ்பேட்ச் பண்றதுக்காண்டி நம்ம கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்க ஊர்ல ஆசிக் அப்படிங்கிற தம்பி M80 அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம சொன்னதுக்காக அவர் கெஸ்ஸிங் பண்ணி கமெண்ட் பண்ணதுனால அவருக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்குறோம். அவர் ஃபாரின்ல இருக்கறனால அவங்க அண்ணன்ட்ட கொடுக்க சொல்லியிருந்தாரு. அப்படியே கொடுத்துட்டு இச்சிக்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல இருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் உயர்ந்த பார்வை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இவரும் ஃபாரின்ல இருக்கிறதுனால இவங்க வீட்டிலேயே கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால அவங்க வீட்டிலேயே அவங்க அப்பாட்டே கொண்டு போய் கொடுத்தாச்சு. அவங்கள்ட்ட கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே இப்ப மூணாவது எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, புதுவேல் அப்படிங்கிற ஊர்ல இருந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல இப்ப பார்க்கக்கூடிய ஒரு குதிரை வண்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. குழுல நம்ம ஓல்டு ட்ரெடிஷனல் வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். இவங்களும் ஃபாரின்ல இருக்கிறதுனால இவங்க கொடுக்க சொன்ன இடத்துல கிஃப்ட்டை கொடுத்துட்டு 4வதா கமெண்ட் பண்ணவங்கள பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இவங்க ராயல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, எங்க மச்சான் தான். இவங்களும் ஃபாரின்ல இருக்கறனால அவங்களோட வீட்டுல கொடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம 4 பேருக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டு இப்ப 5வதா கமெண்ட் பண்ணவங்கள பார்க்க போய்கிட்டு இருக்கோம். எந்த ஊர்ல இருந்து கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, காரைக்குடியில இருந்து தான். அவங்க வர சொன்ன லொகேஷனுக்கு நம்ம போயிட்டு அவங்க நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கா பிஸியா இருக்கிறதுனால அவங்க ஆஃபீஸ்ல இருந்து ஒருத்தவங்கள வர சொல்லி அவங்கள கால் பண்ணிக்க சொல்லிக்கிட்டாங்க. இவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ராயல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் நேர்ல பார்த்து அவங்க கையிலேயே நம்ம கிஃப்ட்டை கொடுத்துட்டு இப்ப நம்ம 6வதா கமெண்ட் பண்ணவங்கள பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு கால் பண்ணி கேட்கையில காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வந்துருங்க அப்படின்னு என்னை வர சொல்லிட்டாங்க. இவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சைக்கிள் மார்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்டையும் அவங்களுக்கான கிஃப்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம கொண்டாந்த பேக்கை பார்த்தோம்னா அதுல ஒரு செட்டு பேலன்ஸா இருந்துச்சு. சரி 7வதா கமெண்ட் பண்ணவங்களுக்கு கால் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க, உங்களோட லொகேஷனை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க சென்னையில இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. நம்ம சொல்லியாச்சு இல்லையா, சென்னையிலேயே கொண்டு போய் டெலிவரியை கொடுத்துருவோம் வரக்கூடிய வீடியோக்கள்ல.